சரி வாங்க, ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பாப்போம். யோசிச்சு பாருங்க, ரெண்டு பெரிய நாகரிகங்கள், நடுவுல ஆயிரக்கணக்கான மைல் தூரம், பல நூற்றாண்டு கால இடைவெளி. ஆனா இது ரெண்டையும் ஒரு சின்ன நூல் இணைக்குது. அதுவும் எங்க தெரியுமா? எகிப்தோட ரொம்பவே புனிதமான ஒரு இடத்துல. அப்போ என்ன விஷயம் பண்டைய தென்னிந்தியாவையும் எகிப்து மன்னர்களோட கல்லறைகளையும் ஒண்ணா இணைக்குது? இதுதான் இங்க இருக்கிற பெரிய மர்மம். பாருங்க, நம்ம வர்த்தகர்கள் கடல் கடந்து போனது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாரோக்கள், அதாவது எகிப்து மன்னர்கள் உறங்குற அந்த புனிதமான பள்ளத்தாக்குல, அதுவும் அவங்களோட கல்லறை சுவர்கள்ல தமிழ் பேர்களுக்கு என்ன வேலை? இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கணும்னா நாம முதல்ல தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு ஸ்பெஷலான பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்ம வரலாற்றை கல்லுல செதுக்கி வைக்கிற ஒரு வழக்கம். சும்மா நினைச்சு பாருங்க, இந்தியா முழுசும் கிடைச்ச கல்வெட்டுகள்ல கிட்டத்தட்ட 30,000 கல்வெட்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதாவது மொத்த இந்தியாவோட கல்வெட்டு பாரம்பரியத்துல பாதி இங்க தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எழுதுறதுங்கிறது இங்க வெறும் ராஜாக்களோட பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பழக்கமாவே இருந்திருக்கு. அதனால தான் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை இந்தியாவின் கல்வெட்டியல் தலைநகரம்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, ரொம்பவே சரியானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வர்த்தகம், நிர்வாகம், சமூக நலன்னு ஒரு நாகரிகத்தோட ஒவ்வொரு துடிப்பையும் கல்லுல பதிவு செஞ்ச ஒரு ஆழமான கலாச்சாரம் இங்க இருந்திருக்கு. சொல்லப்போனா இத கற்சிற்ப இலக்கியம்னு கூட சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் கிறுக்கல்கள் கிடையாதுங்க. இது கல்லுல பொறிக்கப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை ஆவணம். சரி, இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நாம இப்போ எகிப்துக்கு போவோம். சரி, இப்போ இந்தியால இருந்து கிளம்பி அந்த காலத்துல நம்மள பரந்த உலகத்தோடு இணைச்ச வர்த்தக பாதைகளை பத்தி பாப்போம். இந்த இணைப்பு தான் நம்ம கதைக்கு ஒரு முக்கியமான களம். பாருங்க, செங்கடல் பக்கத்துல இருக்கிற துறைமுகங்கள்ல தமிழ் வர்த்தகர்கள் இருந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் நமக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. அது ஓகே. ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற மன்னர்களின் பள்ளத்தாக்குங்கிறது டோட்டலா வேற. அது ஒரு மார்க்கெட் கிடையாது. அது ஃபாரோக்களோட புனிதமான கல்லறை, ஒரு ஆன்மீக மையம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தமிழ் பேர்கள் எப்படி வந்துச்சு? அதுதான் இங்க பெரிய ஆச்சரியமே. சரி, இப்பதான் நம்ம கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி. ஒரு ப்ரொஃபஸரோட கூர்மையான பார்வை பல நூற்றாண்டுகளா மறைஞ்சு கிடந்த ஒரு ரகசியத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்துச்சுன்னு பாப்போம். காட்சி அமைப்பை யோசிச்சு பாருங்க. இது ஏதோ யாருக்கும் தெரியாத ஒரு மறைவான இடம் கிடையாது. இது எகிப்தோட மன்னர்களின் பள்ளத்தாக்கு. ஃபாரோக்களோட கல்லறைகள் இருக்கிற ரொம்ப பிரபலமான இடம். பல நூற்றாண்டுகளா லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து போற இடம். இங்கதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அங்க ஆயிரக்கணக்கான கிரேக்க கல்வெட்டுகளுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு வித்தியாசமா தெரிய அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, ஆஹா, இது ஏதோ இந்திய எழுத்து மாதிரி தெரியுதே அப்படின்னு. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு வாக்கியம் தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அவரோட அந்த உள்ளுணர்வு வரலாற்றோட ஒரு புதிய பக்கத்தையே திறக்க போகுதுன்னு அப்ப அவருக்கு தெரியாது. அப்போ அந்த டிடெக்டிவ் வேலை எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? முதல்ல அந்த வித்தியாசமான எழுத்து வடிவத்தை நோட் பண்றாரு. அப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்ட எழுத்தை உத்து பார்க்கறாரு. அதுதான் நகரம், அதாவது 2 சுழின்னா. இது இன்னைக்கு நாம எழுதுற தமிழ் எழுத்தோட தாய் வடிவமான அன்றைய தமிழ் பிராமிக்கு உரித்தான ஒரு ஸ்பெஷல் எழுத்து. அதை பார்த்த அந்த நொடியில தான் அவருக்கு ஒரு பொறித்தட்டுது. அட, இது தமிழ் பிராமியா இருக்கலாமோ அப்படின்னு. அந்த எழுத்துக்கள் வெறும் கிறுக்குகள் இல்ல, அவை பேச ஆரம்பிச்சது. ஒருத்தரோட கதையை சொல்லுச்சு. சரி, அந்த கல்வெட்டுகள் என்னதான் சொல்லுச்சு? மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சாங்க? வாங்க பார்க்கலாம். அதுல இருந்த வாசகம் இதுதான்: சிகை கொற்றன் இங்கே வந்து பார்த்தான். பாருங்க, எவ்வளவு எளிமையான, ஆனா அதே சமயம் எவ்வளவு ஆழமான ஒரு வாக்கியம். ஒரு பேரு, ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனா ஒரு பண்டைய கால பயணியோட குரல் பல நூறு வருஷங்களை கடந்து நம்ம காதுல ஒலிக்குது இல்லையா? அப்போ அந்த சுவத்துல தன்னோட அடையாளத்தை விட்டுட்டு போன அந்த சிகை கொற்றன் யார் அவரு? அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க. அந்த பகுதியை இன்னும் கவனமா தேடி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 30 இந்திய கல்வெட்டுகளை வெவ்வேறு கல்லறைகள்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது ஒரே ஒரு ஆள் செஞ்ச வேலை இல்ல, ஒரு குழுவாவே பயணம் செஞ்சிருக்காங்கன்னு இது காட்டுது. அங்க கிடைச்ச கல்வெட்டுகளை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா கதை இன்னும் கிளியர் ஆகுது. வட இந்தியாவிலிருந்தும் பயணிகள் வந்திருக்காங்க, ஆமாம். ஆனா அங்க தங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போனவங்கள மெஜாரிட்டி, அதாவது 3/2 பங்கு பேர் தமிழ் பேசுறவங்க தான். சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ சிகை கொற்றன் கிட்ட மறுபடியும் வருவோம். இவர் ஒரு சாதாரண பயணி மாதிரி தெரியல. ஏன்னா 5 வேற வேற கல்லறைகள்ல, அதுவும் சுவத்துல ரொம்ப உயரத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி தன் பேரை 8 தடவை பொறிச்சிருக்காரு. சங்க இலக்கியத்துல கொற்றங்கர பேரு சிற்றரசர்களையோ இல்ல போர் வீரர்களையோ குறிக்கிற பேரா இருந்திருக்கு. இது அதிகாரத்தோட ஒரு தெளிவான அடையாளம். அப்போ இவர் யாரு?
இந்த கண்டுபிடிப்புகள்லாம் சும்மா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் கிடையாது. இது பண்டைய தமிழர்களோட உலகளாவிய பயணத்தை பத்தின நம்ம புரிதலையே ஆழமாக்குது. அவங்க வெறும் வியாபாரம் மட்டும்தான் செஞ்சாங்கங்கிற அந்த ஒரே ஒரு பார்வைக்கு அப்புறம் பல புதிய கதவுகளையும் இது திறக்குது. இந்த ஒப்பீடு தான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்ளோ நாளா கடல் கடந்து போன தமிழர்கள் எல்லாரும் வியாபாரிங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த கொற்றன் மாதிரி பெயர்களும் அவங்க போன இடமும் வேற ஒரு கதையை சொல்லுது. அவங்க பெரும் பொருளை விற்க மட்டும் போகல. ஒருவேளை அவங்க அரச பிரதிநிதிகளா, இல்ல பாதுகாப்பு வீரர்களா, ஏன் தூதர்களா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நிபுணர்களோட இந்த ஒரு கருத்து இந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை அழகா சொல்லுது. அதாவது இந்த கல்வெட்டுகள் என்ன காட்டுதுன்னா, பண்டைய தமிழ் சமூகம் வெறும் வியாபாரம் செய்யற ஒரு கூட்டமா மட்டும் இல்லாம உலக அரங்கிலேயே செல்வாக்கு செலுத்துற ஒரு நுட்பமான ஒழுங்கமைக்கப்பட்ட சக்தியா வளர்ந்து வந்திருக்குங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சாட்சி இது. சரி, நாம இந்த விவாதத்தை முடிக்கும் போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. நமக்கு தெரிஞ்ச வரலாறுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களோட தொகுப்பு மட்டும்தானா? இத்தனை வருஷமா எஜிப்தோட அந்த பிரபலமான பள்ளத்தாக்குலயே நம்ம கண் முன்னாடி மறைஞ்சிருந்த இந்த தமிழ் குரல்களை போல இன்னும் எத்தனை கதைகள் இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டோம்.